அவர் நடிப்பு வரைக்கும் ரொம்ப அட்ராக்ஷனாக நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆட்சின்றது பொலிட்டிக்கல் சயின்ஸுன்றது வித்தியாசமானது. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தகுதி இல்லை. ஒரு 10வது இல்லை கிராஜுவேட் கூட ஆகாத ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் இதில் வந்து உட்கார்றதுன்றதுக்கு இந்த காலத்தில், அந்த காலத்தில் காமராஜர் உட்கார்ந்தார்னு உடனே கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த காலத்தில் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியோ இல்லை அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது. அப்படி இருக்கிறச்சே அவர் வந்து நல்ல ஆட்சி கொடுப்பார்னு இந்த சின்ன பசங்கள்லாம், இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் அந்த மயக்கத்தில் ஆளை பார்த்து மயக்கம் பண்ணுற அளவுக்கு அவர் ஒன்றும் அவ்வளோ வசதியான ஆள் இல்லை. இதே அண்ணாமலை எடுத்துக்கங்க, என்றைக்கு இருந்தாலும் அந்த படிப்பு, அந்த மூஞ்சியில் இருக்கிற விசாலம், அந்த புத்திசாலித்தனம், அதுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுத்தே ஆகணும். அவர் இன்றைக்கி எந்த டாப்பிக்கை கொடுங்க பேசுவார். இப்போ விஜய்கிட்ட அதே மாதிரி டிபேட் பண்ண முடியுமா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அவருக்கு வந்து அந்த அளவுக்கு தகுதி இருக்கா? தகுதி இல்லாத ஒரு ஆளை நம்ம திருப்பியும் மேலே ப்ரமோட் பண்ணால் அது வந்து நம்ம திருப்பியும் படுகுழியில் விழுறதுக்கு தான் போகும். தமிழ்நாடு முன்னேறணும்னா அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் வரணும். அந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனைகள் உள்ள ஆள் இருந்தால் தான் நமக்கு கேரக்டர் வரும். நம்ம பசங்கள்லாம் முன்னேறி நல்லா தமிழ்நாடுக்கு பேர் கிடைக்கும். ஆட்சியில் என்னென்ன மாற்றங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆட்சியில் முதல்ல வந்து இந்த ஊழலுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் ஒழிக்கிறதுக்கு பார்க்கணும். எந்த கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் யாரும் காசு வாங்காத எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு நம்மளை ஐசன் போன்னு சொல்லும்போதே அந்த ஊழல் ஆரம்பிச்சுடுறது. அதை முதல்ல கட் பண்ணணும். அப்புறம் தகுதியான ஆளுங்க தான் மேலே உட்காரணும். தகுதி இல்லாத ஆளுங்க மேலே உட்கார்ந்தா அவங்களால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ எப்படி இருக்கோ தமிழ்நாடு ஆட்சி, அதை விட இன்னும் மோசமாக தான் ஆகும். இப்போ இருக்கிறவங்களே தகுதி இல்லாதவங்க தான் எல்லாரும். எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாருமே தகுதியான ஆளாகவே இல்லை. ஏன்னா அவங்களும் இவங்களோட சேர்ந்து ஊழலில் நிறைய ஊறி திளைச்சிட்டாங்க.